மகாநதி இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 4ல் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் குமரனும் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு குமரன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆடிஷனுக்கு போனேன் ப்ரோ, செம்ம கூட்டமாக இருந்துச்சு, இந்த கூட்டத்தை பார்த்து திரும்ப போயிடலாம் அப்படின்லாம் தோணுச்சு. ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னீங்களே, அந்த விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சா, அதுக்கப்புறம் நான் வந்து அங்கேயே இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களாம் உள்ள நம்பிக்கை வந்து எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் உடனே போய் நான் வந்து க்யூவில் போய் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்லுவார், இந்த ஒரு நாளுக்கு பயந்துட்டு தான் நிறைய பேர் வந்து கிடைக்கிற சான்ஸை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவார். நீங்கள் வந்து இப்போ தானே ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து குமரனுக்கு சொல்வார். குமரன் வந்து சொல்லுவாங்க, அங்கே வந்திருந்தவங்க எல்லாமே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குறைச்சி எடை போட்டு பேசிகிட்டு இருப்பார். எப்படியோ நான் உள்ளே போய் நடிச்சிட்டு வந்தேன், எனக்கு சான்ஸ் கிடைக்குதோ இல்லையோ, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் டைட்டிலே வின் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அப்போதைக்கு பார்த்து குமரனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா அடுத்த கதாநாயகன் யார் அப்படிங்கிற போட்டியில் வந்து குமரன் வந்து தேர்வாயிருக்காரு, அடுத்த லெவலுக்கு அவர் தேர்வாயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெசேஜ் வந்திருக்கும். அந்த மெசேஜை பார்த்துட்டு ரொம்பவே துள்ளி குதிச்சு விஜய் கிட்ட, ப்ரோ நான் செலக்ட் ஆகிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப ஹாப்பியாக சொல்வார். இதை கேட்டு விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவார். கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் டைலாக்லாம் சொல்லி அவர் ரொம்பவே பூஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டு பேரும் ஹாப்பியாக வாக்கிங்காக கண்டினியூ பண்ணுவாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட் ப்ரோமோ 4ல் நடந்த விஷயம். இதுக்கு முன்னாடி ப்ரோமோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.